ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்ஸ் ஆல்ரெடி ஒரு பேங்க்ல கடன் வாங்கி வச்சிருக்காங்க. கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல எக்கச்சக்கமா இவங்க கடன் கட்டுறதுக்கே செலவு பண்றாங்க. ரிஸ்க் டு ரிவார்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். பட் கரண்ட் டைம்ல ரொம்பவே ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிறது கிளியராகவே ஸ்டேட் ஆகுது. பட் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு 1 Minute Fundamentals. ஸ்டவ்கிராஃப்ட் ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த கம்பெனியோட ஸ்டோரி என்ன, க்ரோத் எப்படி இருந்துச்சு, கம்பெனி ப்ரொஃபைல், கம்பெனி ஹிஸ்ட்ரி, இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் என்ன, பிஸ்னஸ் மாடல் என்ன, மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன்றா பார்த்துட்டோம். அந்த வீடியோ மேலே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி, வேல்யூவேஷன் எப்படி, அண்டர் வேல்யூடாக ஓவர் வேல்யூடாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பட் ரெண்டு வீடியோவே பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட அந்த வீடியோ போய் பாருங்கள். பட் ரெண்டுமே பார்த்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கம்பெனியோட மேஜர் இன்கம் 76% கிட்ட பிஜென் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் கிட்ட மட்டும்தான் வருது. அடுத்த பொசிஷனில் கில்மா அப்படிங்கிற கம்பெனி கிட்ட நியர்லி ஒரு 22% ஆஃப் இன்கம் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்த பொசிஷனில் பிளாக் டெக்கர் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. இது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்க கிட்ட ஒரு 1.5% ஆஃப் ரெவன்யூ எடுக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி பிஜிஎன் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அண்ட் இதுலேருந்து ஒரு 0.5% ஆஃப் ரெவன்யூ எடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த ரெவன்யூஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி இவங்களுடைய கோர் இன்கம்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மேஜர் இன்கம் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது, அதாவது இந்த பாத்திரங்கள் மாதிரியான பிஜிஎன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறதுலேருந்து எங்களுடைய மேஜர் இன்கம் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த கம்பெனியோட கோர் இன்கம் பிரேக் டவுன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸில் கிராமப்புறங்களில் தான் இவங்க அதிகமாக விற்கிறாங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸே மிடில் கிளாஸ் தான், அதுவும் ரூரலில் தான். இதெல்லாம் நீங்கள் போன வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பட் இவங்க இந்த ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் மூலமாகவும் அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டில் 91% ஆஃப் இன்கம் இந்தியன் இன்கம்லேருந்து தான் வருது. பட் இந்த ரெவன்யூ மிக்ஸில் ஒரு 9% ஆஃப் இன்கம் எக்ஸ்போர்ட்லேருந்து வருது. அந்த எக்ஸ்போர்ட் நியர்லி ஒரு 12 கண்ட்ரீஸ் நடக்குது. அதில் மோஸ்ட்டாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லையும் யூஎஸ் அண்ட் மெக்சிகோவில் வால்மார்ட் கூட ஒரு டைப் பண்ணி இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்பெனியோட பிக்கெஸ்ட் த்ரெட்டே அன்பிராண்டட், அதாவது பிளாட்ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா இந்த செக்டாரே அப்படி தான். ஸோ இந்த செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால ஒன்றும் பெட்டரான ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனி இருக்கிறது கன்சூமர் டியூரபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் பெருசாக எந்த ஒரு ஸ்டாக்குமே நிஃப்டி 50 இல்லை. பட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நிறைய ஸ்டாக்ஸ் இந்த செக்மெண்ட்குள்ளே வருது. அதுபடி பார்த்தீங்கன்னா ஹெவல்ஸ் இந்தியா, வோல்டாஸ், விகார்ட், கிராம்ப்டன் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வருது. இந்த கம்பெனிஸோட மேஜர் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், வாஷிங் மிஷின், ஓவன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர். ஸோ ஹோம் அப்ளையன்சஸ். அந்த ஹோம் அப்ளையன்சஸ்குள்ளேயும் இவங்க இருக்கிற சப்செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸோ இது ரொம்பவே ஒரு நீச்சான செக்மெண்ட். பட் இந்த நீச்சான செக்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் சைனாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இவங்க பண்ணக்கூடியது மோஸ்ட்டாக குக்வேர், குக்கிங் அப்ளையன்சஸ், ஸ்மால் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த சப்செக்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே இவ்வளோ காம்படிஷனுக்கு நடுவில் இவங்களோட டொமஸ்டிக் காம்படிட்டர்ஸ், அதாவது அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸில் தான் அதிகமான சேல்ஸ் நடக்குதுங்கிறப்ப அந்த டொமஸ்டிக் காம்படிட்டர்ஸை தாண்டி இவங்க ஒரு பிராண்டை எப்படி டெவலப் பண்ணுறாங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் அதை தவிர இன்டர்நேஷனல் லெவல்லையுமே ஏகப்பட்ட பிளேயர்ஸ், இப்போ இந்த இட்டாலியன் குக்வேர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்காங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி வகுக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்தது இந்த செக்டார் ஃபேஸ் பண்ணுற மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ரேர் பையிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ எவ்ரி வீக்லியோ மந்த்லியோ ஆர் ஈவன் இயர்லி கூட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் ஆகாது. ஒருத்தர் ஒரு வாட்டி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 3 to 5 years வச்சிருக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் சில இடங்களில் இந்த அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போகலாம். அது ஒரு அட்வான்டேஜாகவே இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மேஜர் டிமாண்ட் எல்லா டைமுமே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி இது வந்து வீக்லி யூஸ் பண்ணிட்டு த்ரோவபிள் ப்ராடக்ட் இல்லை, ஒன் டைம் வாங்கிட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸோட மேஜர் டிமாண்டே எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கல்யாணம் ஆகுது அப்படின்னா அப்போ தான் ஒரு புது வீடு போகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம். பட் அந்த இடத்த ஆல்ரெடி பட்டர்ஃப்ளையும் ப்ரெஸ்டீஜும் ப்ரீத்தியும் பிடிச்சி வச்சிருக்காங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஈவன் இந்த ஹோட்டல்ஸ்குள்ளே போனீங்கன்னா கூட இந்த ப்ராடக்ட்ஸை வந்து இயர்லி பேசிஸ்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்களுமே கொஞ்சம் டைம் எடுத்து 3 to 5 years தான் வாங்குவாங்கிறப்ப இந்த செக்டாருக்கே இது ப்ராப்ளமாக இருக்குது. பட் இது இந்த ஒரு கம்பெனியில் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, இந்த மொத்த இண்டஸ்ட்ரிக்கே இது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ பட் லாங் டேர்மில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப நாளாகவே இவங்க புவர் சேல்ஸ் ஒரு காமிச்சிட்டு இருக்காங்க. இதனாலேயே இவங்க ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டே வருது. அதனால வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்பவே கீழே வந்துருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ்க்கு நம்ம இப்போ பேலன்ஸ் ஷீட்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஸ்டவ்கிராஃப்ட் லிமிடெட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்குள்ளே வந்தோம் அப்படின்னா 1628 crores இருக்குது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். அதாவது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ இவங்களுக்கு ஒரு எக்கச்சக்கமான எக்ஸ்பென்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவங்க லார்ஜ் கேப்பாக மாறும்போது இவங்களுடைய இன்கம்ஸ் எல்லாமே டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. அடுத்ததாக இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்னா 47.7 இருக்குது. நியர்லி பி ரேஷியோவில் 20 இருந்தாலே நம்ம ஓகேவான வேல்யூன்னு சொல்லுவோம். 47 இது ஓவர் வேல்யூடா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கம்பெனியோட பி ரேஷியோ சார்ட்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஸ்டாக்கை ஆனந்த் சாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனியோட பி ஸ்டாக்குள்ளே போகும்போது
இது 24.6 ஒரு PE ரேஷியோவில் இருந்தது நியர்லி ஏப்ரல் 2023. இந்த டைமில் தான் ஆனந்த் சார் இந்த ஸ்டாக்கை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த டைமில் 24ங்கிறது ஆல் டைம் லோ PE ரேஷியோ இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஏர்னிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட் டைமில் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. அதாவது 48 மடங்கு அதிகமான வேலையில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இன்னும் குறிக்குது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸோட PE ரேஷியோட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்களோட பீர் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்பூல் இந்தியா கூட 84 அப்படிங்கிற PE ரேஷியோ இருக்குது. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் 79 வச்சிருக்காங்க. TTK Prestige மேஜர் ரைவல் இவங்க 43 வச்சிருக்காங்க. ஸோ ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி அண்ட் மார்க்கெட் லீடரே 43 தான் வச்சிருக்காங்கிறப்ப இவங்களுடைய 47 அப்படிங்கிற ஒரு PE ரேஷியோ ஆப்வியஸாக ஒரு லார்ஜ் கேப் மார்க்கெட் லீடரை விட அதிகமான PE ரேஷியோ ஒரு ஓவர் வேல்யூஷன் காட்டுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக யுருகா, சிம்ஃபோனி, IFB இண்டஸ்ட்ரீஸ், ஓரியன்ட் எலக்ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 48, 71 இந்த செக்மெண்ட்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடான செக்மெண்ட் மாதிரி தான் தெரியுது PE ரேஷியோ. ஸோ இப்போ நம்ம PE ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். மேபி பிரைஸ் புக்கில் ஏதாவது பார்க்கலாமான்னு பார்த்தோம்னா புக் வேல்யூமே 3.73 நியர்லி 4 மடங்கு புக் வேல்யூவில் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனிக்கு புக் வேல்யூ பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ PBA இந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்தது ROCE 10% இருக்குது. மேபி இது இன்னும் பெட்டராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8% இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நம்ம போக பார்க்கலாம். பட் இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ ஸ்டில் 10ல் தான் இருக்குது. மேபி இவங்க ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியாக மாறினாங்க அப்படின்னா அப்போ இந்த ஸ்டாக் ஸ்பிட்லாம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு க்ரோயிங் கம்பெனி அப்படிங்கிறதுனால இவங்க அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்குள்ள திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் போவாங்க. பட் இங்கே மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நியர்லி 0.58, அதாவது கிட்டத்தட்ட 0.6 டைம்ஸ் டெப்ட் டு ஈக்விட்டி இருக்குது. அதாவது நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை 500 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கான டெப்ட் இந்த கம்பெனிக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு டேஞ்சரஸ் சைன். இந்த அளவுக்கு டெப்ட் இருக்கும்போது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் அவ்வளோ ஈஸியாக நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் இல்லை, திடீர்னு ஏறி இருக்குது, திடீர்னு இறங்கி இருக்குது. பட் இந்த இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே மோஸ்ட்டாக இந்த அயன் அண்ட் ஸ்டீல் நம்பி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம் ஸ்டீல் வச்சு தான் பண்ணுறாங்கிறப்ப ஸ்டீல் வந்து ஒன் டைம் ஆஃப் த இயரில் அதிகமான காஸ்ட்டுக்கு போகும், ஒன் டைம் ஆஃப் த இயரில் கம்மியான காஸ்ட்டுக்கு வருங்கிறப்ப இதை ஒரு காரணமாக வச்சுட்டு இவங்களுடைய சேல்ஸுக்கான ரா மெட்டீரியல் பிரைஸ் ஏறுது அப்படின்னு சொல்லலாம். பட் எக்ஸ்பென்சஸ் வந்து கிராஜுவலாக வளர்ந்துட்டே தான் இருக்கு. என்னதான் சேல்ஸ் வந்து ஏறி இறங்கினாலும் எக்ஸ்பென்சஸ் வந்து கிராஜுவலாக வளர்ந்துருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கின கடனுக்கு கடன் கட்டியே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போயிடுதுன்னு சொல்லலாம். கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல எக்கச்சக்கமாக இவங்க கடன் கட்டுறதுக்கே செலவு பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இந்த மாதிரி டெப்ட் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி டெப்ட் மூலமாக தான் ஒரு ஸ்மால் கேப்பால் லார்ஜ் கேப்பாக மாற முடியும். ஸோ அதனால் ஒரு கம்பெனி ப்ராஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது நல்லா இருந்தாலும் இந்த அளவுக்கு டெப்ட் இருக்கிறதுனாலே இவங்களுடைய ஸ்டாக் PE ரேஷியோ இப்போ 47 இருந்தாலும் இது ஒன்றும் 80 அளவுக்கு கூட நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு டெப்ட் இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ் சிக்னேச்சர் தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி டெப்ட் இருக்க கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 வாட்டி யோசிப்பேன். அண்ட் இவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குறைஞ்சிடுச்சு. ஸோ இது குறைஞ்சது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு சிக்னேச்சர் தான். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்பவுமே ஏறணும். அப்போ தான் இந்த ஸ்டாக் PE ரேஷியோட ப்ரைஸ் இறங்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த கம்பெனியோட காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம்னா 15% இருக்குது. காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் 12% இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் கேகர் கொடுக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணதே 2021 தான். ஸோ லிஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் தான் இருக்குங்கிறப்ப இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனலைசேஷன் நம்மளால ஸ்டாக் ப்ரைஸ் கேகர்லேருந்தோ இல்லை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலேருந்தோ எடுக்க முடியாதுங்கிறப்ப ஸ்டில் இது இன்னும் ஒரு மிஸ்டீரியஸ் சிக்னேச்சர் குடிக்குது. ஏன்னா இந்த கம்பெனி ஸ்டார் மார்க்கெட்டில் அவ்வளோ நாள் இல்லை. அண்ட் இந்த ப்ரமோட்டரோட எதிகாலிட்டி பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியல. அதெல்லாம் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த அளவுக்கு டெப்ட் இருக்கும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னா இங்கே ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னால் பார்க்க முடியுது. ப்ரமோட்டர்ஸ் கிட்ட 55.88 அப்படிங்கிற ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த ப்ரமோட்டர்ஸ் இதை எந்த அளவுக்கு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ தூரம் இந்த ஸ்டாக்ஸை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 55% ஆஃப் ஹோல்டிங்ஸில் 14% ஆஃப் ஹோல்டிங்ஸை பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு டேஞ்சரஸ் சிக்னேச்சர். இவங்க ப்ரமோட்டரோட ஹோல்டிங்ஸை ஆல்ரெடி ஒரு பேங்க்கில் அதை வச்சு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது 2021 முன்னாடி பார்த்தீங்கன்னா 0% இருந்துச்சு. இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே இவங்களுடைய ஹோல்டிங்ஸ்க்கு 11% பிளட்ஜ் பண்ணி ஆல்ரெடி கடன் வாங்கிட்டாங்க. அண்ட் இப்போ கரண்ட் டைமில் அந்த 11% ஹோல்டிங்ஸ் அதிகமாகிட்டே தான் வந்திருக்கு. பட் ஜூன் 2023 17% இருந்துச்சு. இப்போ மார்ச் 2024 15% குறைஞ்சிருக்கிறது ஓரளவு நல்ல சிக்னேச்சராக இருந்தாலுமே இந்த ப்ரமோட்டரோட ஹோல்டிங்ஸ் 55%ல் இந்த 14% நம்ம குறைச்சி தான் பார்த்தாகணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 40% தான் ப்ரமோட்டர்ஸ் கிட்ட ஆக்சுவல் ஹோல்டிங்ஸ் இருக்குது. இது ரொம்பவே டேஞ்சரஸான சைன். FII ஹோல்டிங்ஸ் சுத்தமாக இல்லவே இல்லை, 0.78 தான் இருக்குது. DII ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 3.44 இருக்குது. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் ஓரளவு டீசெண்டாக தெரியுது. பட் அகெயின் பப்ளிக் ஹோல்டிங்ஸ் கிட்ட வந்தோம்னா 30.92 நியர்லி 40% ஆஃப் ஹோல்டிங்ஸ் பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா
ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்ஸ்லேருந்து அவங்களுடைய பிளெட்ஜ் பண்ண ஷேர்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ரொமோட்டர்கிட்டையும் பப்ளிக்கிட்டையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டிங்ஸ் இருக்குது. இது ரொம்பவே டேஞ்சரஸ் சைனாக தான் நான் பார்க்குறேன். பட் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதிகமாக கடன் வச்சிருப்பாங்க, அதனால தான் அவங்க ஸ்மால் கேப்பில் இருக்காங்க. பட் இவங்க லார்ஜ் கேப்பாக வளரும் போது அந்த ஸ்டாக்ஸ் மல்டி பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கன்க்ளூசிவாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ரிஸ்க் டு ரிவார்ட்லையுமே இது இப்போ கரண்ட் டைமில் ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறது கிளியராகவே ஸ்டேட் ஆகுது. பட் ஒருவேளை இது அண்டர் வேல்யூடாக வந்தாலுமே இவங்களுடைய கடனை வச்சு தான் நம்மளால இவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுபடி இவங்க ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட், அதாவது ஒரு சின்ன போர்ஷன் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் வச்சிருக்கலாம் போர்ட்ஃபோலியோவில். பட் இதையே நம்பி நம்மளால ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது என்னோட கருத்து. பட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸை கம்ப்ளீட்டாக பண்ணுங்க. நான் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ கரண்ட் டைமில். ஏன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் ஒரு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபிளாக இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் நான் மோஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் பெட்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டேன். பட் நீங்கள் ஒரு வேளை பெட்ஸ் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுடைய அனாலிசிஸை ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அண்ட் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பெட்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. 2 வீடியோமே கம்ப்ளீட்டாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. பை பாய்.